நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க இன்ஜினியர் ஹனி செந்தில் பேசிட்டு இருக்கேன். இந்த ஒரு கிராஷ் கோர்ஸ் ஆஃப் நம்ம சொந்த வீடு கட்டலாமா அப்படிங்கிறதுல முதல் வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, பொதுவாக ஒரு தாட், நம்ம வீடு வாங்கலாமா இல்லை ஒரு இடத்துல நம்ம வீடை நமக்கு பிடிச்ச மாதிரி கட்டலாமா, அந்த ஒரு ஆஸ்பெக்டை பற்றின ஒரு பேசிக்கான ஐடியா டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ப்ராசஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்னு யோசித்தேன். நம்மளோட வீடு, சொந்த வீடு நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயம். இப்போ நம்ம ஒரு ரெடி பில்ட் ஹவுஸ், ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி நம்ம போகும்போது ஆல்ரெடி ஒரு பிளான்ட் ஏரியாக்குள்ளே நம்மளை அகாமடேட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. பட் நமக்கான வீடு, நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு செப்பரேட்டாக எனக்கு ஒரு லைப்ரரி வேணும், எனக்கு இந்த வீட்டில் கிச்சன் எனக்கு இந்த மாதிரி ஸ்பேஷியஸாக அமையணும், எனக்கு இத்தனை ஃப்ளோர் வேணும், எனக்கு உள்ள படிக்கட்டு அமையணும், இந்த மாதிரி நிறைய நமக்குன்னு சில கனவுகள் இருக்கும். அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ஒரு இடத்துல நமக்குன்னு சொந்தமாக வீடு கட்டும் போது தான் பெரிய அளவில் நம்ம அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஆனால் எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை, என்னால் இதெல்லாம் பார்க்க முடியாது, இதுக்கு பின்னாடி ஒருத்தர் பின்னாடி ஃபாலோ பண்ணுறது, அவர் சரியாக பண்ணுறாரான்னு பார்க்குறது, இது எல்லாமே எனக்கு பயமாக இருக்குது. இல்லை இன்னைக்கு நான் கேள்விப்படுற நிறைய விஷயங்கள் என்ன அதை நோக்கி ஊக்குவிக்கலை அப்படின்னு எண்ணம் இருக்கிறவங்க பெரும்பாலும் இது மாதிரி ரெடி பில்ட் ஹவுஸை வாங்குறாங்க. ஆல்ரெடி கட்டி முடிச்சு ரெடியாக இருக்குது, பணத்தை கொடுத்தோமா, நம்ம பேரில் மாற்றினாங்களா, நம்ம போய் குடியேறணுமா, அந்த மாதிரி ஒரு விஷயம் பெரும்பாலான அவங்களுடைய மனநிலையில் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கைங்கிறதே ஒரு பெரிய சவால் தான். நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த, அதுக்கான அந்த உரிய ப்ராசஸ், அந்த போராட்டத்துக்கு அப்புறமா நமக்கு அந்த விஷயம் கிடைச்சதுன்னா அதில் கிடைக்கிற மகிழ்ச்சி எவ்வளோ பெருசு. கிட்டத்தட்ட அப்படிதான் நமக்கான வீடை, நம்ம சொந்த வீடை நம்மளே கட்டுற ப்ராசஸ். அது ரொம்ப ஈஸியா நிச்சயமா இல்லை, ஐ மஸ்ட் அக்ரி வித் இட். ஆனால் அது முடியாத விஷயமானா நிச்சயமா கிடையாது. அதுக்கான சில முன்னேற்பாடு நடவடிக்கைகள் நம்ம என்னென்ன பண்ணணும், ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன, ஒரு கட்டத்திலையும் நம்ம எதெல்லாம் கவனிக்கணும். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி ஹைலி அன்ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை நாம் முன்னாடியே யோசிச்சு பலவிதம் மாதிரி கணிச்சு அந்த சின்ன சின்ன ஒரு பிட்ஃபால்ஸ்லாம் உளுந்து கடந்து ஏறி தான் முன்னேறி அந்த வெற்றி கோட்டை தொடுற ஒரு வீரர் வீராங்கனை மாதிரி தான் அந்த ப்ராசஸ் இருக்கு. பட் நாம கவனமா சரியா அப்ரோச் பண்ணும்போது நிச்சயமா நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சொந்த வீடை வடிவமைக்க முடியும். இதுல அடிப்படையான முதல் கட்டம் இடம் ஃப்ளாலஸா நம்ம வாங்குறது முக்கியம், லீகலா சரியா இருக்கிறத உறுதிப்படுத்திக்கிறது முக்கியம். அந்த மனை அமைஞ்சிருக்கிற இடம் பேசிக்கா நம்மளோட அடிப்படை வாழ்வியலுக்கு சரியா இருக்குதா, இது ரொம்ப பேசிக்கா அந்த விஷயத்த நம்ம பார்த்துக்கலாம். அதாவது இந்த ஸ்கூலு, காலேஜு, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள், ஒரு வர்ஷிப் பிளேசஸ்க்கு நம்ம போகணும், கோயில், இந்த மாதிரி நமக்கு எது சரியா வரும், நாம் என்ன ப்ரொஃபஷனில் இருக்கிறோம், நம்ம ஃபேமிலி செட்டப் என்ன, நம்ம கூட யார் இருக்கிறாங்க, இவங்களுக்கு எதெல்லாம் வேணும், இதை கேட்டர் பண்ற மாதிரி இருக்க லொக்கேஷன்ல இந்த வீடை நம்ம கட்டணும். அப்போ அந்த இடம் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்காங்கிறத கணிச்சு வாங்குறது முதல் கட்டம். ஸோ அந்த ஃபேஸ் பெரும்பாலும் நம்ம கடந்திருப்போம் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனோட, அதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணியிருப்போங்கிற அசம்ஷனோட நாம இந்த வீடு கட்டுற மெயின் ப்ராசஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ சீரீஸ்ல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல நான் உங்களுடைய மனநிலையை நம்ம அடுத்த கட்டத்தில் நம்ம போகும்போது நாம இதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டு போனோம்னா நம்ம அடுத்தடுத்து நம்ம சேர்ந்து டிராவல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஐ திங்க் நம்ம ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தில் ஒரு இணைஞ்சு இந்த நோக்கத்தை நோக்கி போக போறோம். அப்போ அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்கு, என்னென்னலாம் ஸ்டேஜஸ் இருக்கு, அது ஒன்றுலையும் இண்டஸ்ட்ரியில் என்ன ப்ராக்டிஸ் இருக்கு, எது குட் ப்ராக்டிஸ், நாம எங்க கவனமா இருக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாம தொடர்ந்து பார்ப்போம். அடுத்த வீடியோ நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, என்னென்ன டிராயிங்ஸ் நமக்கு வேணும் பார்க்கலாமா?